நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன்ல, உடன்கட்டை ஏறுதலை வந்து ஒரு ஐரோப்பியர் பார்த்துட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டார், தஞ்சாவூரில் நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ராஜ சிவகுமார் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனர், அவர் பார்ப்பனர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பார்ப்பனர்கள் தான் இந்த தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேசுகிறாப்புல. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த உடன்கட்டை ஏறுவதற்கு தான் பத்மாவதி என்ற ஒரு படமே எடுத்தார்கள் பாய். இஸ்லாமியர்கள் வருவதற்கு முன்பு அப்படி ஒரு சம்பவம் இல்லை என்றும், இஸ்லாமியர்களின் தொல்லை தாங்க முடியாமல் தான் உடன்கட்டை ஏறும் சம்பவம் நடந்தது என்றும் கூறுகிறார்கள் அப்படின்னு அவர் இப்போ முடிக்கிறார். அதாவது இந்த உடன்கட்டை ஏறுதலுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா. முகலாயர்கள் வந்ததுனால முகலாயர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பயந்து போய் தான் பல ராஜபுத்திர பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாப்புல. அப்போ நான் வந்து நெட்டில் தேடி பார்த்தேன். சதியின் புராண கதை. சதி என்பவர் இறைவன் சிவபெருமானின் மனைவி. இவரின் மறுபிறவியே பார்வதி தேவி. தசன் என்னும் மகா சக்கரவர்த்தியின் மகள் சதி. சதி இறைவன் சிவபெருமான் மீது காதல் கொள்கிறாள். தசன் விருப்பத்திற்கு மாறாக மகளுக்காக முன்னின்று விருப்பமின்றி திருமணம் நடத்தினார். திருமணம் செய்து கைலாயம் செல்கின்றார். ஒருமுறை தசன் மகாதேவரை தவிர மற்ற தேவர்கள் கடவுள்களை அழைத்து யாகம் செய்கிறார். இதை அறிந்த சதி தந்தையை காண மகாதேவன் சொல்லை மீறி செல்கின்றனர். அங்கு பிறந்த வீட்டில் தந்தையால் ஏளனம் செய்யப்படுகிறார். கணவரின் அறிவுறுத்தலையும் மீறி சென்று அவமானப்பட்டதால் துன்பமடைந்து யாகம் வளர்த்து அக்னி பிரவேசம் செய்வதாக கதை சொல்கிறது. அடுத்த புராணத்தை பாருங்க. இந்த புராணத்தை மையப்படுத்திய சதி என்பது சமூகத்தில் புகுத்தப்பட்டது. ஆரம்ப காலத்தில் பெண்கள் விரும்பி உடன்கட்டை ஏறினர். அரசர் ராஜராஜனின் தாய் வானமான் தேவி உட்பட. காலப்போக்கில் பெண்கள் கட்டாயமாக உடன்கட்டை ஏற்றப்பட்டனர். மறுக்கும் பெண்களை இழிவாக நடத்தினர். இது வந்து நம்ம சமூகத்தில் ராஜராஜன் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருந்துகிட்டு இருக்குது. முகலாயர்கள் வந்ததெல்லாம் இப்போங்க அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் இவர் இப்போ எப்படி வந்து சொல்கிறாருன்னு தெரியல. அடுத்த சங்க காலத்தில் நமது சொந்த மன்னர்கள் கூட சதியை கண்டு திகிலடைந்தனர். முத்தோலாயிரத்தில் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜைன் நகரத்தை பாண்டியன் வழுதி கைப்பற்றியதாக ஒரு பதிவு உள்ளது. போரில் வெற்றி பெற்ற பிறகு நகரத்தின் பெண்கள் கூட்டு சதியை செய்வதை அவர் பார்க்கிறார். இது அவருக்கு தாங்க முடியாததாக இருக்குது. அதாவது சதி வந்து கூட்டமாக செய்கிறாங்க. அப்போது அதை வந்து கவிதையை எழுதி வைக்கிறாங்க பாருங்க. ஏனைய பெண்டில் ஏறி மூழ்க கண்டு தன் தானையால் கண் புதைத்தான் தார்வழுதி. யானையும் புல்லார் பிடி புலம்பத்தன் கண் புதைத்தே பல் யானை அட்ட களத்து. எதிரிகளின் மனைவிகள் தங்களை தாங்களே எரித்து கொள்வதைக் கண்டு வழுதி மலர் மாலை அடைந்திருந்த தனது கண்களை ஆடையால் மூடிக்கொண்டார். அவரது ஆண் யானை தனது கண்களை மூடிக்கொண்டது. பகைவர்களின் அன்பான பெண் யானைகள் போரில் தங்கள் துணைவர்கள் கொல்லப்பட்டதால் வலியால் அலறுவதைக் கண்டு. முத்தோலாயிரம் 104. இப்போது நம்ம தமிழ் பாடங்கள்லாம் பார்க்குறோம். இந்த சதி வந்து கவிதையாகவே செய்யுளாகவே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அவர் எப்படி அதை வந்து மறுக்கிறாரு? இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது, முகலாயர் இருந்தது தான் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள். ரிக்வேதத்தில் 10ஆம் மண்டலம் 18ஆம் பாடலின் 8ஆம் வரி பின்வருமாறு கூறுகிறது. அதோட அர்த்தம் பாருங்கள். இதில் பெண்ணே, உயிரற்ற உன் கணவனின் உடலின் பக்கத்தில் நீ படுக்கிறாய் எனப்படுகிறது. அதனால் இது சதி சடங்கின் போது பாடப்படும் பாடலாக இருக்கலாம். அந்த ரிக்வேதத்தில் சொல்லப்படுது, அந்த உயிரற்ற உன் கணவனின் உடலின் பக்கத்தில் நீ படு அப்படின்னு கட்டளையிடுது ரிக்வேதம். அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருசுமநல்லூர். காலம் 16 முதல் 17ஆம் நூற்றாண்டு. விவரங்கள். சதிக்கல் அம்மன் என்று வணங்கப்படும் ஒரு சிறிய கோவிலுக்குள் உள்ளது. வழக்கமான பூஜைகளும் நடத்தப்படுகின்றன. சதிக்கல் சுமார் 2 அடிக்கு 2 அடி அளவு கொண்டது. முன்முகத்தில் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பூசப்படுகிறது. இந்த சதிக்கல்லில் பெண் தனது வலது கையை தொங்கும் நிலையில் காட்டியுள்ளார். மேலும் அவரது இடது கை உயர்த்தப்பட்ட நிலையில் உள்ளது. அவரது வலதுபுறத்தில் அவரது கணவர் காட்டப்பட்டுள்ளார். அவரது வலது கை ஒரு வாளை பிடித்து கொண்டுள்ளது. மேலும் அவரது இடது கை ஒரு வில்லை பிடித்துள்ளது. தனது கணவனின் மரணத்திற்கு பின் அந்த பெண் சதி எடுத்திருக்கலாம். அவர் ஒரு போரில் இறந்திருக்கலாம் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இது இப்போவும் இந்த சதி கோயில் வந்து இருந்துகிட்ருக்குது. இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருசுமநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து 16ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நடந்தது.
இப்போது இந்த விவரங்கள் நமக்கு கிடைக்குது இல்லையா? இதெல்லாம் முகலாயர்கள் கொண்டு வந்ததா இது? எப்படி வந்து நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அதோட உண்மை என்னன்னு அதை தேடி அதை அழிக்கிறதுக்கு பார்க்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தங்க மேலே பழிய போட்டு அவங்க வந்ததுனால தான் வந்துச்சு, நாங்கள்லாம் ரொம்ப புனிதமானவர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ இதெல்லாம் வந்து யார் செய்ததுங்க? அது முகலாயர்கள் வந்து தான் இந்த சதி வந்துச்சுனாக்க, எதுக்கு அவுரங்கசீப் வந்து அதுக்கு தடை போடுறாரு? அந்த விஷயத்தையும் பாருங்கள். சதியை நிறுத்தியவர் அவுரங்கசீப். ஆதரவற்ற துர்பாக்கியமான ஒரு பெண்ணை சதி உடன்கட்டை ஏறுதல் உயிருடன் எரிக்க முயன்றனர். ஆட்சி தலைமை வகித்த அவுரங்கசீப் இதை அறிந்து அந்த கொடுமையை தடுத்து நிறுத்தினார். அதோடு எந்த ஒரு இந்து பெண்ணையும் உயிருடன் எரிக்க அதிகாரிகள் அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்தார். இதனை அறிந்த உயர் ஜாதி இந்துக்கள் தங்கள் மத விஷயத்தில் அவுரங்கசீப் தலையிடுவதாக புகார் கூறினர். உயிருள்ள ஒரு பெண்ணை எரிப்பது அவர்களுடைய மத நம்பிக்கை என்றால், அத்தகைய மோசமான செயலை செய்து அனுமதி அளிக்காமல் இருப்பதே தன்னுடைய நம்பிக்கை என்று அவுரங்கசீப் உறுதியாக நின்றார். உயர் பிரிவை சேர்ந்தவர்கள் பலரது எதிர்ப்பை மீறி தாம் இட்ட கட்டளை நிறைவேற்றிடவும் பணித்தார். பலவந்தமாக உடன்கட்டையேற்றப்படும் பெண்களின் நகை ஆபரணங்களை பெற்று அனுபவித்து வந்தவர்கள் பாதிப்புள்ளாயினர். விளைவு மதத் தலைவர்கள் ரகசிய இடத்தில் ஒன்று கூடினர். அவுரங்கசீப் அரசை கவிழ்க்க சதி செய்தனர். அவரை குறித்து இந்து மத விரோதி என பொய்களை புனைந்தனர். ஜோசப் இடமருகு பிராமணம் மலையாளம் தமிழில் தாமலா சென்னை 1995 பேஜ் 227. இப்போ அவர்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. அந்த ஏற்கனவே இந்த ஐரோப்பியர் பார்த்ததில் கூட பார்த்தோம். அந்த பொண்ணு வந்து சிதையில் இறங்குறப்போ தன்னுடைய நகைகளை எல்லாம் கழட்டி தன்னுடைய சொந்தக்காரங்கள் எல்லாருக்கும் அப்படி பங்கு வச்சு கொடுக்கறத பார்க்குறோம். இந்த மாதிரி பங்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் இப்படி வந்து சதி நடக்காமல் போச்சுனாக்க, அவளுக்கு நம்ம வந்து காலம் ஃபுல்லாக சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிட்டுருக்கணும். 2வது நமக்கு அவள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய நகைகள், வேறு பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்காம போய்டுங்கிற அந்த வருத்தத்தில் தான் இதை வந்து எதிர்க்கிறாங்க. அவுரங்கசீப் செஞ்சதை எதிர்க்கிறாங்க. யார் எதிர்க்கிறா? அதாவது உயர் ஜாதி இந்துக்கள் இதை எதிர்க்கிறாங்க. பிராமணர்கள் எதிர்க்கிறாங்க. இதுதான் வரலாற்று உண்மை. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க.